வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமான ஆறாம் மொழி திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் உள்ள பார்க்க போகிறோம். அண்ட் இந்த திரைப்படத்தை பொறுத்தளவுக்கு விஜயோ ஹாட்ஸ்டாரில் வெளிவிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தோட கதையை பொறுத்தளவுக்கு கதாநாயகனுக்கு ஸ்கூல் படிக்கும்போது இந்த காதல் மேலே ஒரு ஈர்ப்பு வர்ற மாதிரியான ஒரு படத்தை பார்க்குறப்ப வினய் தண்டு வருவாயா. இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் நம்ம லைஃப்லேயும் இந்த மாதிரியான ஒரு காதல் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வருதில்ல. அதுக்காக ஸ்கூல் படிக்கும்போது ஒரு லவ், காலேஜ் படிக்கும்போது ஒரு லவ்னு சொல்லி இவரும் ஒவ்வொரு பொண்ணுங்க கிட்டக்க ட்ரை பண்ணுறாப்புல. ஆனால் எதுவுமே பெருசாக ஒர்க் ஆன மாதிரி தெரில. இந்த ஒரு பிரச்சனையில் ஒரு கட்டத்தில் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் இவர் போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். அங்கேருந்து அப்பா கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா திட்டி அவங்க அப்பா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போய் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு வேலை தான் வந்து லைஃப் டைம் மேட்ரிமோனி அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இந்த வேலைக்கு சேர்கிறதுக்கு முன்னாலேயும் சரி, சேர்ந்ததுக்கப்புறமும் இந்த வேலை அவருக்கு பிடிக்கல. இருந்தாலும் அங்கேயே இருக்கக்கூடிய நம்ம ஹீரோயின் மேலே ஒரு சின்னதாக ஒரு ஈர்ப்பு உண்டாகுது. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம். ஹீரோயினை பொறுத்தளவுக்கு இந்த லவ்லாம் இல்லைங்க, எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான ஒரு பொண்ணோ இல்லை பையனையோ வந்து பார்த்தீங்கன்னா பார்த்து எப்படியாவது பேசி கன்வின்ஸ் பண்ணியாவது வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்து வச்சுருவாங்க. இப்படிப்பட்ட கேரக்டருக்கு அப்படி ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய கதாநாயகனுக்கு ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போய் மனசு வந்து பார்த்தீங்கன்னா ஒத்து போனதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாக்குவாதம். அதுக்கு நடுவில் விடிவி கணேஷ் மாட்டிக்கிறாப்புல. இவரை பொறுத்தளவுக்கு 55 வயசுக்கு மேலே ஆகுது. இவருக்கு ஒரு குறையும் இருக்குது. இவங்க ரெண்டு பேரில் யார் சொன்ன மாதிரி கடைசி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விடிவி கணேஷுக்கு ஒரு பொண்ணு கிடைக்குது அப்படிங்கிறத சுற்றி தான் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃபை மூவ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதத்துலேருந்து போக போக சூப்பராகவே நரேட் பண்ணியிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். அதில் இந்த படத்தில் எனக்கு முக்கியமான ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தோட எடிட்டிங் கட்டை தான் சொல்லுவேன். சூப்பரான ஒரு எடிட்டிங் கட்டுங்க. ஏன்னா நிறைய இடங்களில் எடிட்டரோட அந்த ஒர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிகிற மாதிரி சூப்பராக பண்ணியிருந்தார். நிறைய இடங்களில் பிடிச்சிருந்தது. ரெண்டாவதாக இந்த படத்தோட அந்த க்ரூ மெம்பர்ஸ் தான். கதாநாயகனாக பண்ணவர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் நல்லா பண்ணியிருந்தாருங்க. இந்த படத்தில் ஒரு சில போர்ஷன்லாம் வந்து அந்த வினய் தண்டு வர மாதிரியே ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி சில இடங்களில் சில படங்களுக்கான ரெஃபரன்ஸும் இருக்குது. அது எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணி ஒரு சூப்பரான ஒரு படமாகவே படம் முழுக்க ட்ராவல் ஆச்சுங்க. எனக்கு ஃபஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் இன்ட்ரோல் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரோல் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் படத்தோட கதை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அதை சூப்பராகவே கண்டிப்பாக நல்லா பண்ணியிருந்தாங்க. மேலும் ஒரு சப்போர்ட்டிங் கேஸ்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹர்ஷத் கான், விஜய் சித்துவோட கூட பண்ணிகிட்டு இருந்தவர் இந்த படத்தில் ஒரு சூப்பரான ரோலு. கொஞ்சம் தான் இம்பார்ட்டன்ஸ், ஆனால் ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லா கொடுத்துருந்தாங்க. அதில் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்தத்தில் ஒரு நல்ல படம். கண்டிப்பாக இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய பேர் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.